students and parents, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 1 by 1 deemed universities தான் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய deemed universities என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்ரீ சத்யா சாய் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தான். சோ இத பத்தின கம்ப்ளீட் ரிவ்யூவும் பார்க்கலாம். இந்த காலேஜோட MBBS seat intake எவ்வளவு இருக்கு, பிளஸ் ஃபீ ஸ்ட்ரக்சர் என்ன ஃபாலோ பண்றாங்க, லாஸ்ட் இயர்க்கான கட் ஆஃப் ஸ்கோர் என்ன, லாஸ்ட் 5 இயர்க்கான கட் ஆஃப் ஸ்கோர் என்ன இப்படிங்கிற கம்ப்ளீட் ரிவ்யூமே இந்த வீடியோல பார்க்கலாம். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. MBBS PDS அப்டேட்டுக்கு நம்மளோட சேனலை எப்பயுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ரீ சத்யா சாய் மெடிக்கல் காலேஜ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் 2008ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் இது வந்து பிரைவேட் டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் தான். லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மாப்பேட்டை வில்லேஜ், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லொகேட் ஆயிருக்கு. கேம்பஸ் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 135 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு மெடிக்கல் காலேஜ்னே சொல்லலாம். அஃபிலியேட்டட் பை ஸ்ரீ பாலாஜி வித்யாபீத் புதுச்சேரி டீம்டு டு பி யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷன்ல இருக்கு. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா MCC கவுன்சிலிங்ல தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5000 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி செக்யூரிட்டி டெபாசிட் மட்டும் ஒரு 2 lakhs பே பண்ற மாதிரி இருக்கும். அந்த 2 lakhs வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்டபிள் அமௌண்ட் தான். சோ டோட்டலா நீங்க 2,05,000 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த காலேஜோட ஒரு ஓவர்வியூ 1 minute பாத்துட்டு வாங்க. சத்யா சாய் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பத்தி சொல்லணும்னா இது ஜஸ்ட் ஒரு மெடிக்கல் காலேஜ் இல்ல, ஃபியூச்சர் டாக்டரை உருவாக்குற கம்ப்ளீட் லேர்னிங் கேம்பஸ்னே சொல்லலாம். மாடர்ன் ஸ்மார்ட் classrooms, advanced laboratories, fully equipped anatomy dissection hall, digital libraries, separated boys and girls hostel, hygiene mess, sports facilities, gym, students லைஃப்க்கு தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இங்க ரெடியா இருக்கு. அகாடமிக்ஸோட சேர்ந்து பிராக்டிக்கல் எக்ஸ்ப்ளோரர்ஸுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற இன்ஸ்டிடியூஷன் இது. அதே மாதிரி டீச்சிங் ஹாஸ்பிட்டலை பத்தி சொல்லணும்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல ஆப்ரேட் ஆகுது. டெய்லி 1000 ஆஃப் பேஷண்ட் விசிட் பண்றதுனால MBBS ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே ரியல் கிளினிக்கல் எக்ஸ்ப்ளோரர் கிடைக்கும். ஜெனரல் மெடிசன், ஜெனரல் surgery, orthopedics, pediatrics, obstetrics, gynecologists, ENT, emergency and terminal care, ICU, operation theater, radiology service னு complete healthcare setup இருக்கு. Strong academic, excellent infrastructure, high patient inflow, quality clinical training, research opportunity னு complete MBBS ஜர்னிக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிறதுனால ஸ்ரீ சத்யா சாய் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்னே சொல்லலாம். ஸ்ரீ சத்யா சாய் மெடிக்கல் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 250 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக்கன் இருக்கு. PG கோர்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 19 MD MS ஸ்பெஷலிஸ்ட் கோர்சஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. டெய்லி பேஷண்ட் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 800ல இருந்து 1000 பிளஸ் பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் ரெகுலரா OPTக்கு வந்துட்டு இருக்காங்க. சோ இதனால உங்களுக்கு கிளினிக்கல் எக்ஸ்ப்ளோர் ஆகட்டும், பிராக்டிக்கல் நாலேஜ் ஆகட்டும் கெயின் பண்றதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ல 890 பெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. சோ இது எல்லாமே உங்களுக்கு பிராக்டிக்கல் நாலேஜ் கெயின் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட டீடைல்ஸ். ஸ்ரீ சத்யா சாய்ல உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். சோ சீட் மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு 250 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக்கன் இருக்கு. அதாவது பெய்ட் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 227 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. NRIக்கு வந்து பாத்தீங்கன்னா 23 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு. சோ டோட்டலா உங்களுக்கு 250 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக்கன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான் நம்மளோட ஸ்ரீ சத்யா சாய் மெடிக்கல் காலேஜ். ஸ்ரீ சத்யா சாய் மெடிக்கல் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டீடைல்ஸ் பார்க்கலாம். சோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தனே மேனேஜ்மெண்ட் பெய்ட் சீட்டுக்கு ஆனுவல் டியூஷன் ஃபீஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 22 lakhs வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீன்னு சொல்லிட்டு ஆனுவலுக்கு நீங்க 1,50,000 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸா நீங்க ஒரு 50,000 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். 24 lakhs வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா இதுல பே பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ் 3 பேர் ஷேரிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். நான் ஏசி ரூம். சோ வந்து பாத்தீங்கன்னா போர்டிங் அண்ட் லக்கேஜிங் எல்லாமே நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேசிஸ்ல தான் இருக்கும். சோ ஆனுவலா நீங்க 1,65,000 rupees இதுல பே பண்ற மாதிரி இருக்கும். ஹாஸ்டல் அப்கிப் சார்ஜஸ் சொல்லிட்டு நீங்க ஆனுவல் ஒரு 5,000 rupees பே பண்ற மாதிரி, லாண்டரி சார்ஜஸ் சொல்லிட்டு ஒரு 12,000 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல நீங்க ஸ்டே பண்ணி படிச்சீங்கன்னா பே பண்ணக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ். உங்களுக்கு அதர் ஃபீஸஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா e-learning research னு சொல்லிட்டு ஒன் டைம் சார்ஜஸ் 25,000 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ அது மட்டும் இல்லாம புக் அண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆனுவலுக்கு நீங்க ஒரு 30,000 rupees வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். யூனிஃபார்ம் ஃபீஸ்னு சொல்லிட்டு ஒரு 6,000 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அது இல்லாம கிளப் ஆக்டிவிட்டீஸ்
ஆனுவல் ஃபீஸா நீங்க ஒரு 20,000 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஒன் டைம் சார்ஜஸ் சொல்லிட்டு ஒரு 2,000 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம் ஆனுவலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2,000 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இது ஆனுவல்னு சொல்லி இருக்கிறது எல்லாமே நீங்க வருஷம் பே பண்ற மாதிரி தான் இருக்கும். கேரியர் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் ப்ராக்ரஸ் ட்ரைனிங் சொல்லிட்டு ஒன் டைமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40,000 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ டோட்டலா அதர் ஃபீஸே வந்து பாத்தீங்கன்னா 1,25,000 rupees நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது பே பண்ற மாதிரி இருக்கும். ஸ்ரீ சத்யா சாய் மெடிக்கல் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ். ஸ்ரீ சத்யா சாய் மெடிக்கல் காலேஜ்ல லாஸ்ட் இயர்க்கான கட் ஆஃப் ஸ்கோர் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ வந்து பாத்தீங்கன்னா 4 ரவுண்ட்ஸ் நடந்திருக்கு. ரவுண்ட் 1ல வந்து பாத்தீங்கன்னா 239ல க்ளோஸ் ஆயிருக்கு. ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா 218ல உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதே ரவுண்ட் 3ல 198ல க்ளோஸ் ஆயிருக்கு. சோ ரவுண்ட் 4ல வந்து பாத்தீங்கன்னா 195ல க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷத்துக்கான க்ளோசிங் கட் ஆஃப் மார்க்கான டீடைல்ஸ் ரவுண்ட் வைஸ்ல. சோ நம்ம லாஸ்ட் 6 இயர்க்கான க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். 2020ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் கட் ஆஃப் 173ல வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் ஆயிருக்கு. அதே 2021ல 108ல வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. 2022ல ரொம்பவே கம்மியா இருக்கு. 93ல தான் உங்களுக்கு க்ளோசிங் கட் ஆஃப் இருந்திருக்கு. 2023ல வந்து பாத்தீங்கன்னா 111ல இருந்திருக்கு. சோ 2024ல 135, அதே மாதிரி 2025ல வந்து பாத்தீங்கன்னா 195ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் ஸ்கோர் க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சத்யா சாய் மெடிக்கல் காலேஜோட லாஸ்ட் 6 இயர்க்கான க்ளோசிங் கட் ஆஃப் அண்ட் க்ளோசிங் ரேங்க்கான டீடைல்ஸ். ஸ்ரீ சத்யா சாய் மெடிக்கல் காலேஜோட டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். சோ உங்களுக்கு டிஎன் கவுன்சிலிங்க்கு கைடன்ஸ் தேவைப்பட்டாலும், ஒரு சாய்ஸ் லிஸ்ட் தேவைப்பட்டாலும், எம்சிசி கவுன்சிலிங் அண்ட் பாண்டிச்சேரி சென்டர் கவுன்சிலிங்க்கு கைடன்ஸ் அண்ட் சாய்ஸ் லிஸ்ட் தேவைப்பட்டாலும் சரி, டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் அண்ட் சாய்ஸ் லிஸ்ட் தேவைப்பட்டாலும் சரி, நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.